இன்னைக்கு நம்ம ஆளுநர் இருக்காரு ஐயா, மேதகு ஆளுநர் ஆர்.என். ரவி. அவரை பார்த்தா எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா, இந்த சந்தையில் சில பொருள்கள்லாம் விற்பாங்க. சில பேர் அரிசி விற்பான், மிளகாய் விற்பான், மல்லி விற்பான், வெங்காயம் விற்பாங்க. அவன் பாட்டுக்கு விற்றுக்கிட்டு இருப்பேன், வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த 6:30 மணிக்கு மேலே ஒருத்தன் பெட்ரோமாக்ஸ் லைட்டை வச்சு லேகியம் விற்க ஒருத்தன் வருவான், பார்த்துருக்கீங்களா? அவன் மற்ற வியாபாரிகள் மாதிரி வாயை வச்சுக்கிட்டு சும்மா விற்க மாட்டான். அவன் டைப்பே வேறு மாதிரி இருக்கான். ஒரு சின்ன மெகாஃபோன் வச்சுக்கிட்டு, நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுற்றி படர்ந்த மலை சூதாடு வையமலை சித்திமலை சிவன்மலை கொல்லிமலை கொட்டகு மலை, இந்த 10 மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து அந்த விதையிலிருந்து சார் எடுத்து உருவாக்கப்பட்ட லேகியா. ஒரு 200 பேர் வந்து நிற்பான் சுற்றி. அண்ணே என்னமோ விற்றுட்ருக்காரன். அந்த லேகியம் விற்கிறவன் அடுத்த வரியை ஆரம்பிப்பான். அதலை விதலை சுதலை பாதாளம் இந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத விதை எடுத்து அந்த சாரையை மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட லேகியம்னு அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டை சுற்றி ஒரு 50 பேர் நின்றுவான். அதுக்கு அடுத்து விடுவான் பாருங்க ஒரு பீலா. நீங்கள் காலையில் வாளியில் தண்ணி எடுத்துக்கிட்டு பாத்ரூமில் போய் சென்ட்ரு பண்ணி உட்காருவீங்க, முக்குவீங்க, உணர்வீங்க, திக்குவீங்க, திணறுவீங்க, எந்திரிப்பீங்க, உட்காருவீங்க. ஆனால் மேட்ரு கீழே வராமல் டமார் டுமார் டுமீர்னு சவுண்டுகள் வரும். மேட்ரு கீழே இறங்காமல் பாத்ரூமில் சில பேர் கஷ்டப்பட்டு கட்டுறப்பான். எங்கள் லேகியத்தை காலையில் ஒரு உருண்டை, நைட்டு ஒரு உருண்டையை பிடிச்சி ஒரு செம்பு சுடு தண்ணியை குடிச்சிங்கன்னா உட்கார்றதுக்கு முன்னாடியே நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா பிரைத்து பிரைத்து பிரைத்துன்னு அது போட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னு ஏதோ ஒரு கலர் தண்ணியை கலக்கி விற்றுட்டு அவன் பாட்டுக்கு விற்றுட்டு போவான் பாருங்க. இந்த லேகிய வியாபாரி மாதிரி தான் மேதகு ஆளுநர் ஆர்.என். ரவி. பேசுறது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை 3 வேலை தான். எது? தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பதவி பிரமாணம் செய்து வைப்பது, அமைச்சரவையில் ஏதாவது மாறுதல் முதலமைச்சர் கொடுத்தால் அதில் கையெழுத்து போடுவது, சட்டமன்ற கூட்டத்தை தொடங்கி வைத்து அதில் உரையாற்றுவது, அந்த உரையை முதலமைச்சர் எழுதி கொடுத்தால் அதை வாசிப்பது, 3வது பல்கலைக்கழகங்களில் அவர் வேந்தராக இருப்பதால் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வது. இந்த 4 வேலை தான். இந்த 4 வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். திருவள்ளுவரை பார்த்துட்டு அவர் சனாதனத்தின் வாரிச திருவள்ளுவர் சனாதனத்தின் வாரிசான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பிலேயே எல்லாரும் ஒரே இடத்திலிருந்து பிறந்தவன் சொன்ன திருவள்ளுவருக்கு காவி ஆடை போட வேண்டும் என்று நினைத்தார்கள். திருவள்ளுவர் அதை பிச்சு எரிஞ்சிட்டாரு, போடா அப்படின்ட்டு. அந்த திருவள்ளுவரை 133 அடி உயரத்தில் எந்த மாவட்டத்தில் வைக்கலாம் என்று என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் முடிவெடுத்து 3 கடலும் சங்கமிக்கின்ற இந்த குமரி மாவட்டத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன அந்த வள்ளுவனுக்கு 133 அடி சிலை